இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க காதல் என்பது பொதுவுடைமை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு அம்மா யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. அவங்க தான் பொண்ணை ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணதுனால தான். அந்த டைமில் தான் இவங்க பொண்ணு தான் லவ் பண்ணுறத சொல்கிறாங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணதுனாலையும் ப்ராட் மைண்டடாக இருக்கிறதுனாலையும் அவங்க லவ்வரை சண்டே லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது தான் பொண்ணு ஒரு லெஸ்பியன் அப்படின்னு. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு லிஜோ மோல்ஜோஸ் அப்புறம் அனுஷா பிரபு இவங்க ரெண்டு பேரும் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் வினீத் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் நடிச்சிருக்காங்க. இது போக தீபா காளிஷ் ராமானந்த் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாக மொத்தமே ஒரு 7லேருந்து 8 கேரக்டர் தான் வரும். படம் ஃபுல்லாக ஒரு வீட்லேயே தான் நடக்கும், சில குறிப்பான மைனர் போர்ஷன்ஸை தவிர்த்து. இந்த படம் ஒரு சின்ன படம் தான், ஒரு 1.25 மணி நேரம் தான் ஓடும். ஆனால் இந்த படத்தை எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்கேஜிங்காகவே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக லிஜோ மோல்ஜோஸும் ரோகிணி இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ரோகிணியோட அந்த டிரான்ஸ்லேஷன் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இந்த படத்தில் லெஸ்பியனை பற்றி பேசியிருந்தாலும் அதை ரெஃப்யூஸ் பண்ணுற கன்சர்வேட்டிவான பேரண்ட்ஸை பற்றியும் ஒரு ப்ராக்ரெசிவான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாலும் எல்ஜிபிடிக்கு பற்றி பேசின காதல் த கோர் அப்படிங்கிற மம்புட்டி படம் கொடுத்த இம்பேக்டை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். காதல் த கோர் என்னதான் அது ஒரு கே ஸ்டோரியாகவே இருந்தாலும் மம்புட்டியும் அவங்க பேரும் அந்தளவுக்கு மீட்டே பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் சொசைட்டியில் ஏற்படுற இம்பேக்ட், அதுக்கு மற்றவங்க கொடுக்குற ரியாக்ஷன், அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ரொம்பவே பர்சனலாகவும் செல்ஃப் சென்ட்ரிக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஒன்லைனில் சொன்ன மாதிரி ஹீரோயின் தான் லவ்வரை லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வர அந்த சஸ்பென்ஸ் எபிசோட் ஃபுல்லாகவே இன்டர்வல் வரைக்கும் வருது. ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு டிஸ்கஷன் ஓரியன்டாக தான் போகுது. ஆனால் அது எல்லாமே அவ்வளோ எங்கேஜிங்காக ஒரு சலிப்பு தட்டாத வகையில் ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் பார்பி டாலை வச்சு ஒரு ட்விஸ்ட் வருது. அது உண்மையிலே அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட சீனில் ரோகிணி அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே ஒரு கன்சர்வேட்டிவான பேரண்ட் தான் பொண்ணுக்கு பிடிக்காத பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.